சுட்டு வீழ்த்தியது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். இது பற்றியும் பேசியிருக்கின்றோம். அதைவிட தற்பொழுது இன்னுமொரு விடயம் அதில் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். என்னென்னு சொன்னால், இப்போ தற்சமயம் இன்று நாங்கள் இந்த காணொளி எடுக்கின்ற நேரத்திலே இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியிலே ஒரு கப்பல், எண்ணெய் கப்பல் ஒன்று எரிந்து கொண்டிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதை இன்னுமொரு விடயம், மிக முக்கியமான விடயம் ஈரான் அமெரிக்காவினுடன் ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போவதாக இருந்தால், அமெரிக்கா முடக்கி வைத்துள்ள தங்களது ஃபண்ட் அசஸ்ட் கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிலொன்று கொடுத்திருக்கிறார். 24 பில்லியன் டாலர்ஸை தாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், விடுவிக்க மாட்டோம் என்றும், அந்த பணம் அந்த 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 தொகை ஈரானால் பாதிக்கப்பட்ட அரபு நாடுகளுடையக்கு அவர்களை மீள கட்டி எழுப்புவதற்கு இந்த 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 பணத்தை தாங்கள் பாய்க்கப் போவதென்றும் சொல்லப்படுகின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். தற்பொழுது நடைபெறுகின்ற விஷயங்களையும். அங்கால இஸ்ரேல் சவுத் லெபனானில், தெற்கு லெபனானில் தொடர்ச்சியாக தாக்குதல் செய்து கொண்டிருக்கின்றது. இன்றும் பல தாக்குதல்கள் நடந்துள்ளது. முக்கியமாக அவருடைய வரலாற்று இடமான டயர் என்ற இடத்திலே மூர்க்கத்தனமான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அருஸ். இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியும், அப்பாச்சி AH-64 ரக உலங்கு வானூர்தி, அமெரிக்காவின் மிக முக்கிய முன்னணி உலங்கு வானூர்தி வீழ்ந்திருந்தது. முதலில் ட்ரம்ப் அதனை தாங்கள் அது ஒரு இயந்திர கோளாறாக விழுந்திருக்கலாம் என்று கூறினாலும், பின்னர் ட்ரம்ப் கூறியிருந்தார் ஈரான் சுட்டு வீழ்த்தியது என்று சொல்லி. அதுக்கு பிறகு ஈரான் அதை தனது 358வது மிசைல் என்று சொல்வது, 358 நம்பர், அந்த நம்பர் SAM-67 என்று சொல்றது, அதாக இருக்கலாம் அல்லது ட்ரோன் ஷாஹெட் 136 ஆக இருக்கலாம் என்று பேசப்பட்டது. இந்த உலங்கு வானூர்தியை பொறுத்தவரையில் அவர்கள் ஈரான் இந்த ஸ்பீட் போட்ஸ் அதை தாக்கி அழிப்பதற்கு, இந்த க்ளோஸ் ரேஞ்சில் ஃபயர் பண்றதுக்கு இந்த உலங்கு வானூர்திகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது ஈரானுக்கு மிக தடையாக இருந்தது. எனவேதான் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். முதலில் பிறகு 2 விமானிகளையும் முதல் முறையாக அமெரிக்கா ஆளில்லாத ட்ரோன், அதாவது சர்ஃபஸ் வெசல்ஸ் என்று சொல்றது, இந்த கடல் கலங்களை அனுப்பி மீட்டது இது வரலாற்றில் முதல் முறை என்று கூறுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏன் ஆட்கள் இல்லாத படங்களை அனுப்பி மீட்டார்கள் என்று. ஏனென்று சொன்னால், முதலில் F-15 விழுந்து 2 விமானிகளை மீட்பதற்கு கிட்டத்தட்ட 14 விமானங்களை இழந்திருந்தார்கள். 65க்கும் மேற்பட்ட விமானங்களை தரையிறக்கி இருந்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக போயிருந்தது. எனவேதான் இந்த முறை யாரும் கிட்ட போகவில்லை. இந்த வெசல் இந்த கலங்களை அனுப்பி அவர்களை மீட்டெடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு ட்ரம்ப் ஒன்றை கூறியிருந்தார், தாங்கள் மீண்டும் ஈரானை தாக்குவோம் என்று. மீண்டும் தாக்குவோம் என்று சொல்லி போட்டு பிறகு அவர் இப்ப இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், பிறகு ட்ரம்ப் அந்த பதிலடிக்கு அவர் விரும்பவில்லை என்று. ஆனால் பீட் ஹெக்ஸத்தும் இராணுவ தளபதி ஜெனரல் டான் ஹெய்னும் 2 பேரும் தான் ட்ரம்பை வற்புறுத்தி இந்த தாக்குதலை நடத்த செய்ததாக. இன்று, அதாவது புதன்கிழமை அதிகாலை, அமெரிக்கா இந்த ஹோமோசன் மாகாணம், மற்றது ஹிசேம் தீவு, மற்றது செரிக் துறைமுகம் என்று சொல்லி, மற்றது ஜாஸ்க் பகுதி என்று சொல்லி பல இடங்களில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. பந்தர் அபாஸ்ல எல்லாத்திலும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதில் இப்ப பைனான்சியல் டைமிங் இதையும் போட்டிருக்கிறது. ஒரு இடத்துல 2 வாட்டர் டேங்க் சேதமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 மக்களுக்கு குடிநீர் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், 2500 கியூபிக் மீட்டர் கன அளவு நீரை கொள்ளக்கூடிய அந்த வாட்டர் டேங்க் சேதமடைந்ததாகவும் கூறியிருக்கிறது. ஆனால் ஈரானும் சும்மா விடவில்லை. ஈரான் உடனடியாகவே பதில் தாக்குதலை நடத்தியிருந்தது. ஜோர்டான் மீதும் குவைத் மீதும் பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தின் மீதும். அந்த 5வது கடற்படை தலைமையகத்தின் மீது அவர்கள் புதிய வகை ட்ரோன்களைத்தான் பயன்படுத்தியதாக ஈரான் கூறியிருக்கிறது. எந்த வகை என்று கூறவில்லை. ரடார் நிலையம் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இது முக்கியமானது என்று சொன்னால், இந்த முறை ஜோர்டானை குறிவைத்தது. ஏனால் ஜோர்டானை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் தளமான இந்த அஸ்ட்ரக் தளம் என்று சொல்றது, ஜோர்டானில் இருக்கின்ற தளம் அல் அஸ்ட்ரக் என்று சொல்றது,
அது முவாஃபக் சல்டி என்று விமான தளம் என்றும் அதை அழைப்பார்கள். இந்த தளம் என்பது அம்மான் நகருக்கு கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு கூட்டுப்படை தலைமையகம். இங்கு பிப்ரவரியில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோளின் அடிப்படையில் 30 F-35 ரக விமானங்களும் 36 F-15 ரக விமானங்களும் உட்பட கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட அமெரிக்க ஜெட் விமானங்கள் அங்க தரித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த தளம் 332வது அமெரிக்க வான்படைக்கான சொந்தமான தளம். அது F-15E மற்றது MQ-9 ரிப்பர் ரக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றது F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானங்களுக்கான ஒரு சிறப்பு தளமாகும். அதாவது 15 ஆண்டு கால ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா அதனை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த தளம் மீன் தாக்கப்பட்டிருக்கின்றது ஜோர்டான் மீனான. ஜோர்டான் கூறியிருக்கின்றது தாங்கள் 5 ஏவுகணைகளையும் இடைமறித்து விட்டோம் என்று. ஆனால் இவர்கள் அவ்வாறு தான் கூறுவது. உங்களுக்கு தெரியும், எல்லா ஏவுகணைகளையும் எல்லா விமானங்களையும் தாங்கள் இடைமறித்து விட்டதாக கூறுவார்கள். ஆனால் 42 விமானம் விழுந்ததை தொழில்நுட்ப கோளாறு என்று கூறுவார்கள். அப்ப அவ்வாறான ஒரு நிலைமைதான் சில சமயங்களில் பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். ஆனால் இப்போது ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஈரான் ஒரு டீலுக்கு வரவில்லை என்று சொன்னால் தாங்கள் இனி தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக கூறியிருக்கிறார். ஆனால் தாக்குதலை ஆரம்பித்தால் இப்போது ஈரான் ஒன்றை கூறுகிறது, தங்கள் குடிநீர் மக்களுக்கான குடிநீர் வசதியை தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அருகில் உள்ள நாடுகளின் குடிநீர் வசதிகளையும் ஈரான் தாக்கலாம், பாப் அல்மண்டே பகுதியையும் தாக்கலாம். என்று சொன்னால் ஏற்கனவே அதில் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த முறை ஈரான் அதையும் மூடலாம் என்றும் கூறப்படுகின்றது. டீலை மேற்கொள்வதற்கான முயற்சிகளும் இடம்பெறுவதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த ஏற்கனவே நான் கூறியது போன்று இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ட்ரம்ப் முடக்கி வச்சிருக்கிறார். ஈரான் எதற்கு சொல்லியிருக்கின்றது, இந்த தங்களுடைய முடக்கி வச்ச நிதியை நீங்கள் அதை விடுவித்தால் தான் எந்த விதமான அமைதி பேச்சுவார்த்தைக்கும் தாங்கள் போக முடியும் என்று. அப்படி இருந்தும் ட்ரம்ப் கிட்டத்தட்ட 24 பில்லியன் டாலர்ஸை தாங்கள் விடுவிக்க மாட்டோம், இந்த நிதி அரபு நாடுகளுடைய கட்டமைப்புக்கு தாங்கள் பாதிக்க போறோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். அது பற்றி உங்கள் கருத்து? அந்த 24 பில்லியனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதில் ஈரான் விடாப்பிடியாக நிற்கின்றது. இந்த 24 பில்லியன் டாலருக்கும் ஒரு கதை இருக்கின்றது. இந்த 24 பில்லியன் டாலர்களும் தென் கொரிய வங்கிகளில் தான் வைப்பிலிடப்பட்டிருந்தன. பிறகு இந்த 40 ஆண்டு கால முடக்கப்பட்ட பணம் பிறகு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு கைதிகள் உடன்பாடு பரிமாற்றத்துக்காக அந்த பணத்தை விடுவிப்பதாக கூறி 2024ஆம் ஆண்டு அது கட்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு பைடன் 6 கிழமைக்குள்ளேயே திருப்பி அதற்கு மேல் இன்னொரு தடையை போட்டு அதை கொடுக்க விடாமல் செய்து விட்டார். அதற்கு பிறகு அந்த பணம் சுவிஸ் வங்கிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இப்ப சுவிஸ் வங்கியில் இருக்கிற முதலாவது ஒரு கட்டமாக 6 பில்லியன் டாலர்களை விடுவிப்பதென்றாலுமே இப்ப அது ஒரு 3வது கட்டார் தான் அந்த நிதியை கையாளுகின்றது. ஆனால் அது ஒரு 3வது நாடிடம் இருப்பதாக அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிறைந்தது என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே ஒபாமா 1.6 பில்லியனை விடுவித்திருந்தார், இந்த உடன்பாட்டுக்காக விடுவித்திருந்தார். ஆனால் இப்போது கட்டார் ஒன்றை கூறுகிறது, அந்த பணத்தை தாங்கள் கடனாக, அதாவது ஈரான் பணத்தை எடுத்து ஈரானுக்கு வட்டிக்கு கொடுக்கிறது அப்படி என்று யோசிக்கிறார். ஈரான் தற்போதைய நிலையில் ஈரான் மிகவும் வலிமையான நிலையில் இருக்கின்றது. அப்ப ஈரான் இதை ஒன்றுக்கும் ஈரான் இனி இணங்கி போவதாக இல்லை. இப்ப சுவிஸ் வங்கிகளை பொறுத்தவரையில் இவ்வாறு களவெடுக்கிற பணங்களை வைத்து தாங்கள் சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் அது. அங்கு கொண்டு போய் வைத்து விட்டு இவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் ஈரான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. சரி, இப்போ இவர்கள் அரபு நாடுகளின் கட்டுமானத்துக்கு 24 பில்லியன் தேவை என்று சொன்னால் ஈரான் ஏற்கனவே சொல்லிவிட்டது தனக்குள்ள சேதம் 250 பில்லியன் என்று. இப்ப 250 பில்லியனை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் ஹோமுசுக்களால் போகின்ற கப்பல்களுக்கு அந்த வரியை போட்டு அவர்கள் அறவிடுவார்கள் என்று ஏற்கனவே அதை சொல்லிவிட்டார்கள். இதுல என்னென்று சொன்னால் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த முடக்கத்தை நீடித்து இந்த நாடுகளை தன்னிடம் எண்ணெய் வாங்க வைப்பதற்கான முயற்சியை செய்யலாமே ஒழிய
ஈரானை இனிவரும் காலங்களில் அடிபணிய வைப்பது என்பது முடியாத காரியம். இதை அமெரிக்காவின் ஆய்வாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். ட்ரம்பிடம் வெற்றிக்கான துருப்புச் சீட்டுகள் எதுவும் இல்லை, ஈரான் இன்னும் சாதகமான நிலையில் தான் இருக்கிறது என்றும் ஒரு அமெரிக்க புவிசார் அரசியல் ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ட்ரம்ப் 37 முறை வெற்றியை அளித்துள்ளார், வெற்றி என்று அறிவித்துள்ளார். 24 முறை ஒப்பந்தங்கள் நெருங்கி விட்டது என்று கூறியுள்ளார். 12 முறை போர் முடிந்து விட்டது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் யதார்த்தம் என்ன என்று கேட்டிருக்கிறார். இப்போது, அதாவது ஜூன் மாதம், ஈரான் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றது. வரலாற்றில் ஒரு அமெரிக்காவின் F-35 ரக விமானத்தை, 5ஆம் தலைமுறை விமானத்தை சுட்டு வீழ்த்திய முதல் நாடு ஈரான் என்பதையும், ஹார்முஸ் நீரிணை இன்னும் ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. ட்ரம்பிடம் வெற்றிக்கான துருப்புச் சீட்டுகளோ அல்லது இதிலிருந்து இந்த முற்றிலுமான குழப்ப சூழ்நிலையிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளோ எதுவும் இல்லை. அமெரிக்க பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பது மட்டுமே அவரால் செய்ய முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதைத்தான் நீங்கள் சொன்னது போலதான் என்று சொன்னால், இப்போ CNN இருக்கட்டும், NBC இருக்கட்டும், ப்ளூம்பர்கா இருக்கட்டும், இந்த மீடியாக்களுக்கு கூட இப்போ ஈரானுடைய வேறு சண்டை முடியும் என்று கேட்டால் ட்ரம்ப் சொல்கிற ஒரே வார்த்தை வந்து ரைட் அரவுண்ட் த கார்னர், இந்த மூலையில் வந்துட்டது 2 நாளில் முடிய போதுன்றே சொல்லி கொண்டு வரார். அந்த போர் முடிகிற மாதிரி இன்னும் தெரியல. இதில் இன்னும் ஒரு நகைச்சுவையான இடமோ அல்லது இன்னும் ஒரு விஷயம் ஒன்று நடைபெற்றது, நீங்களும் அவதானித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். NBCயினுடைய நெறியாளர் வந்து கிறிஸ்டின் வெல்கர், அவர் வந்து ட்ரம்ப் அவர்களை வந்து அதாவது மீட் த பிரஸ் என்ற ஒரு சந்திப்பொன்றிலே வந்து அவர்கள் சந்தித்து ட்ரம்பிடம் காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அரவாசியிலே குழப்பி விட்டு எழுந்து செல்கிறார். அவரிடம் என்ன பிரச்சனை என்று சொன்னால், எத்தனை நாளைக்கு பொய்யையும் புரட்டையும் சொல்லுவது, இனி அவரிடம் தீந்து விட்டது என்றுதான் சொல்வார்கள், புல்லட் இல்லை என்றுதான் சொல்வார்கள். என்று சொன்னால் அவரிடம் இனி சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதைத்தான் இவரே கூறியிருக்கிறார். 37 முறை வெற்றி அறிவிச்சாச்சு, 24 முறை ஒப்பந்தத்தை நெருங்கி விட்டாச்சு, 12 முறை போர் முடிந்து விட்டது என்று சொல்லியாச்சு. ஆனால் இன்னும் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யார் பொய் சொல்லுகிறார்கள் என்றது தெரியும். அப்போ ஊடகத்தின் கேள்விகளுக்கு அவர் கேட்க முடியாது. ஏனென்றால் போன தடவை கூட ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார், போர் நிறுத்தம் என்றால் என்ன? ஏனென்றால் இவர்கள் போர் நிறுத்தம் பண்ணிட்டு சண்டை பிடிக்கிறார் குண்டை வீரர். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்றால், போர் நிறுத்தம் என்று சொன்னால் ஒரு குறைவாக சுடுவது. அதான் அவர் சொன்ன. மற்றது இன்னொரு விடயம், அமெரிக்காவில் உள்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னால், இப்போ மக்களும் பெரிய அளவில் வந்து இப்பொழுது கொந்தளிக்க தொடங்கிவிட்டார்கள். எரிபொருளினுடைய விலைகள் வந்து கூடிக்கொண்டு செல்கின்றது. அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை பார்த்துட்டு கூட அது நாளாந்தம் வளர்ச்சி அடைந்து விடாது. பணவீக்கத்தினுடைய பெர்சன்டேஜ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நிலையிலே 4.5 வந்திருக்குது. அப்போ இப்படியே ட்ரம்ப் வந்து இப்படியே போய்கொண்டிருந்தாருன்னா அது என்ன நிலையில் முடிய போகின்றது? அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? அமெரிக்க மக்களுடைய தலையிலே ஒரு பெரிய ஒரு சுமை ஒன்று வருகின்றது அல்லவா? அதைத்தான் இப்போது ட்ரம்ப் வந்து அதுதான் அவருக்குள்ள மிக முக்கிய பிரச்சனை. இப்போது எரிபொருள் விலை வந்து அமெரிக்காவில் 40% ஏறிவிட்டது. அதே சமயம் இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட 4.3% உயர்ந்து விட்டதாக கூறுகிறார்கள். இது கடந்த 3 ஆண்டுகளில் இது மிக அதிகம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப எக்ஸோன் மொபில் நிறுவனத்தின் CEO கூட கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், எண்ணெய் கூட இவர்கள் எண்ணெய் விலையை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருப்பதற்காக கையிருப்பில் இருக்கின்ற எண்ணெய்களை எடுத்து விடுவதால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையை நாங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறோம் என்று, இப்போதைக்கு போர் முடிவது போல தெரியவில்லை என்று சொல்லி இன்று ப்ளூம்பர்க் ஒன்றை போட்டிருக்கிறது. இந்த சுயஸ் கால்வாய்க்குள் ஊடாக வருகின்ற கப்பல்களின் எண்ணிக்கை வந்து இப்போது 28% அதிகரித்திருக்கிறது என்று, கிட்டத்தட்ட 529 டேங்கர்கள் இந்த ஏப்ரல் மாதம் அதற்குள்ளால் வந்திருக்கின்றன என்று கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்ப அதுகளை வைத்துத்தான் இப்போது சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணெய் விலையை. ஆனால் இன்னொரு போர் மூண்டால் ஏமன் ஹூதிஸ் அமைப்பினர் சுயஸ் கால்வாயை மூடலாம். இன்றும் கூட சுயஸ் கால்வாய், அதாவது இந்த செங்கடல் பகுதியில் ஹூதிஸ் அமைப்பினர் ஒரு டேங்கர் கப்பல் மீது தாக்குதலை நடத்தியதாக இந்த UK MTO என்ற கடல்சார் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது.
அதே நேரம் நீங்கள் முதல் கூறியது போல ஹார்முஸ் நீரிணையில் ஒரு டேங்கர் இப்போது எரிந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் சென்ட்ரல் மத்திய கட்டளை மையத்தின் அறிவித்தலின்படி கிட்டத்தட்ட 7 கப்பல்களை தாக்கி சேதப்படுத்தி இருப்பதாகவும் 132 கப்பல்களை தாங்கள் திருப்பி விட்டிருப்பதாகவும் 32 கப்பல்களை மட்டுமே அனுமதித்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நேற்று இரவு ஓமான் கடற்பகுதியில் வைத்து பெரு நாட்டுக்கு சொந்தமான இந்த செட்டபெலோ என்ற கப்பலை விமானம் F-18 சூப்பர்கானட் விமானத்தின் மூலம் இயந்திர அறையை தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் தாக்குகின்ற அதே சமயத்தில் ஈரானும் தாக்கி கொண்டு இருக்கின்றது. அதே சமயம் அதாவது ஈரான் கட்டுப்பாட்டை மீறி போகின்ற கப்பல்கள் மீது ஈரானும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. கப்பல்கள் மிக பாரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் அதே சமயம் இந்த ஊடகங்கள் சொல்கின்றன, ஊடகங்கள் நியாயமாக போடுகின்றன, பல கப்பல்கள் ஈரான் அனுமதியுடன் வெளியேறி கொண்டிருக்கின்றன. இப்ப IMF கூறுகின்றது கிட்டத்தட்ட 5 கப்பல்கள் தினமும் அந்த பகுதிக்குள்ளால் போகிறது என்று சொல்லி. ஆனால் ட்ரம்ப் இப்போது என்ன கூறியிருக்கிறார் சொன்னால், இந்த ஊடகங்கள் எல்லாம் ஃபேக் மீடியாஸ், அவர்கள் தங்கள் பொய்யை கூறுகிறார்கள். தான் ஸ்டீல் வோலை போட்டிருக்கிறேன், உருக்குனால சுவரை போட்டிருக்கிறேன், ஜீரோ பிசினஸ், ஈரானால் எந்தவித பிசினஸையும் செய்ய முடியாது, இந்த ஊடகங்கள் எல்லாம் பொய்யை கூறுகின்றன என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இப்ப என்னென்று சொன்னால், அதாவது அமெரிக்காவின் சேர்ந்த இராணுவ அதிகாரியான ஸ்டெஃபனோ ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், கப்பல்கள் போகின்றத அதுக்குரிய காரணங்கள் படைத்துறைக்கு அப்பாற்பட்டு அரசியல் காரணங்களாகத்தான் அது இருக்கின்றன. இந்த அப்பாச்சி 64 ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதும் இந்த ஹெலிகாப்டர் ஈரான் சிறிய படகுகளை தாக்கி அழிப்பதற்கு இவர்கள் அதிகமாக தென் பகுதியில், ஹோர்முஸின் தென் பகுதியில் அதனை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஈரானுக்கு அது ஒரு மிகப்பெரிய தலையீடியாக இருந்ததால் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர் கூறியிருக்கிறார், ஆனால் என்ன என்றால் இதில் ஈரானால் எந்த ஒரு அமெரிக்காவின் நடவடிக்கையையும் எந்த போர் விமானத்தையும் சுட்டு வீழ்த்த முடியும் என்பதை ஈரான் தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டு வருகிறது. அதுதான் அமெரிக்காவுக்குரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் கூறியது ஒன்று, இந்த NBC-யினுடைய நேர்காணல் கூட ட்ரம்ப் எழும்பி போகும் பொழுது நெறியாளருக்கு நேரே சொல்லிட்டு போறார், நீங்கள் எல்லாம் டிஸ்ஆனஸ்டான மீடியா ப்ரெஸ் என்று சொல்லி போட்டு போறார், நீங்களாம் நேர்மையற்றவர்கள் என்று சொல்லி போட்டு போறார். இப்போ அவர் தனியாக NBC-யை மட்டுமண்டில்லை, எல்லா நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாண்டு சொல்லப்படுகின்ற CNN இருக்கட்டும், ப்ளூம்பர்க்காக இருக்கட்டும், எல்லா மீடியாக்களையும் இப்போ சாடி கொண்டு தான் நிற்கிறார். ஏன்னா ஒரு மீடியா கூட அவற்றை பக்கம் இல்லை இன்றைக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த மீடியாக்களுக்கு இவற்றை பொய்யும் பிரட்டுகளும் எல்லாம் அவர்களுக்கும் அழுத்து விட்டது. மற்றது நாங்கள் எங்களுடைய இந்த 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 உரையாடலின் பார்வையை நாங்கள் இப்போ சவுத் லெபனான் பக்கம், தெற்கு லெபனான் பக்கம் திருப்புவானால், பட் இதில் இன்னொரு விடயத்தை நான் இதில் குறிப்பிடலாம் என்று சொல்லி சொன்னால், இந்த இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரானுக்கு ஏவுகணைகளை அனுப்பி கொண்டிருந்த பொழுது ட்ரம்ப் தொலைபேசி ஊடாக நெத்தானியாவோட கதைச்சு அதை நிறுத்த சொன்னார். இப்பொழுது இஸ்ரேல் மிக ஆதங்கப்படுகின்ற என்னென்னு சொன்னால், அமெரிக்கா தேவையில்லாமல் தங்களோட விஷயத்தில் தலையிடுகின்ற மாதிரி தங்களுக்கு மேல் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முனைகிறார்கள் என்று சொல்லி ஒரு விசனமான ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது பற்றி சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் இந்த லெபனான் விடயத்தை பற்றி மெதுவாக பேசுவோம். இஸ்ரேலிய பிரதமர் பேசும்போது கூறியிருந்தார், தாங்கள் அதாவது ஈரான் இனி ஒரு மிஸ்டேக் விட்டால் தாங்கள் பலமாக தாக்குவோம் என்று சொல்லியும், ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் இணைந்து புதிய ஒரு சமாந்தர நிலையை, புதிய ஒரு சமன்பாட்டை ஏற்படுத்த முற்படுகிறார்கள் என்று சொல்லியும், தான் ட்ரம்புக்கு கூறியதாகவும், நாங்கள் டிஃபெண்ட், அதாவது எங்களை பாதுகாக்கத்தான் நாங்கள் தாக்குதலை நடத்துகிறோம் என்று சொல்லியும், இந்த கலிலி பகுதி மீது ஹிஸ்புல்லாக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஊடுருவி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கும் 1,50,000 ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயாராக இருந்தவர்கள் என்று சொல்லியும், ஈரான் நியூக்ளியர் அட்டாக்கை தவிர்ப்பதற்குத்தான் தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கிறார். ஆனால் அக்சியோஸ் ஊடகம் போட்டிருக்கிறது, ட்ரம்ப் இறுதியில் அச்சுறுத்தியதாகவும், அதாவது தாக்குதலை நிறுத்தாது விட்டால் இஸ்ரேலுக்கான உதவிகளை முற்றாக நிறுத்துவேன் என்று
ட்ரம்ப் கூறியதாகத்தான் அக்சியோஸ் ஊடகம் போட்டிருக்கின்றது. ம். அது இஸ்ரேலுக்கு உள்ளகத்தில் கடுமையான பிரச்சனைகளை தோற்றுவித்திருக்கின்றது. இப்போது தோற்றுவிக்கிறது என்ன என்ன தோற்றுவிக்கிறார் சொன்னால், அதாவது ட்ரம்ப் வந்து இஸ்ரேலின் இராணுவத்தை கட்டுப்படுத்துகிறார். ட்ரம்ப் இஸ்ரேலின் இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று பலர் இப்போது எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்திருக்கின்றன. அதுதான் இப்போ நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். என்னென்னு சொன்னால், இந்த அக்டோபர் 27 அங்கு தேர்தல் நடைபெறப் போகிறது. அப்ப அந்த தேர்தலுக்கு முதல் இவர் தன்னை ஒரு ஸ்ட்ராங் மேனாக காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார். ஆனால் களமுனைகள் அதற்கு சாதகமாக இல்லை. அப்ப இப்ப ட்ரம்ப் இன்று நீங்கள் கூறியது போல இன்று நடந்த நேர்காணலில் கூறியிருக்கின்றார், இந்த தேர்தலில் வந்து நெத்தனியாவு போட்டியிட மாட்டார் என்று. ஆனால் உடனடியாகவே இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, இல்லை, நெத்தனியாவு போட்டியிடுவார் என்று. ஆனால் கள நிலைமையை பார்த்தால் 64% மக்கள் நெத்தனியாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இப்ப வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான, ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று சொன்ன பிற்பாடும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது. பலர் இப்போது கூறுகிறார்கள், இஸ்ரேல் வந்து அமெரிக்காவின் சொல்லை கேட்கப் போவதும் இல்லை, அமெரிக்காவால் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு தோற்றப்பாடு இப்போது பரவலாக எழும்பியிருக்கிறது. இது இரண்டு பேருக்கும், நெத்தனியாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு ஈகோ கிளாஷாக மாறி இருக்கிறது. இந்த போரை கூட வந்து நெத்தனியாக விடாம தொடர்ச்சியா நடத்துறதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நெத்தனியாகுவிலே உள்ள இந்த கொரப்ஷன்ஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள், இந்த இன அழிப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகளின் சார்பாக வந்து அவருக்கு ஏற்கனவே சிறை கதவுகள் திறந்து அவரின் வருகைக்காக பார்த்து கொண்டிருக்கின்ற சிறை கதவுகள். அப்போ இவர் இந்த ராஜதந்திர பதவியிலிருந்து விலகினால் அன்றே இவர் சிறைக்கு செல்ல வேண்டியதான ஒரு நிர்பந்தம் ஏற்படும் இல்லையா? ஆனா அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்வார். இப்படி ஆட்களை கொண்டு தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்வார். அதை தவிர்க்கிறதுக்கு அதை 2 தடவைகள் ட்ரம்பும் மக்களிடம் கேட்டிருந்தார்கள், நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி 2 தடவைகள் ட்ரம்பும் அதை கேட்டிருந்தார். இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த கடந்த மாதம் 3 தடவைகள் நீதிமன்றம் அழைப்பானை அனுப்பிய போதும் அவரின் வழக்கறிஞர் சொன்னது என்னென்றால், பாதுகாப்பு காரணங்களுக்காக கலந்து கொள்ள முடியாது என்று. மூன்றாவது தடவை அவர்கள் அதை வர வேண்டும் என்று சொன்ன பிற்பாடு அவர்கள் இன்னொரு காரணத்தை கூறினார்கள், பாதுகாப்பு காரணங்களுக்காக போர் நடந்து கொண்டிருப்பதால் அவர் ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து வாக்குமூலம் தரலாம் என்று அதை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர்ப்பதற்கு அவர்கள் இந்த போரைத்தான் நடத்துகிறார்கள். அப்ப இந்த போர் அவருக்கு தேவையாக இருக்கின்றது, தனது பதவி காலத்தை தக்க வைப்பதற்கும் இந்த வழக்குகளில் இருந்து விடுவிப்பதற்கும். ஒரு வெற்றியை எடுத்துவிட்டு அடுத்த தேர்தலில் வென்று விட்டால் இந்த வழக்கை தள்ளி போடலாம் என்றது அவருடைய கனவாக இருக்கின்றது. ஆனால் களமுனைகள் அதற்கு சாதகமாக இல்லை. இப்ப ஹிஸ்புல்லாஹ் இன்று இடம்பெற்ற சம்பவத்திலும் பார்த்தீங்கள் என்று சொன்னால், இன்றும் இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்கி இருக்கின்றது. பல இடங்களில் குண்டுகளை சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கார் மீது வீசப்பட்ட குண்டில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது இன்றும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதே சமயம் அதாவது இப்போது அல் ஜசீரா ஒரு செய்தியை போட்டிருக்கிறது, ட்ரம்ப் வந்து இப்போது லெபனான் மீது ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை மேற்கொள்கிறார் என்று சொல்லியும், ஹிஸ்புல்லாக்களையும் லெபனானையும் இணைப்பதன் ஊடாக இந்த ஈரான் டீலை கொண்டு வருவதற்காக இப்போது அந்த பக்கமாக ட்ரம்ப் திரும்பி இருக்கிறார் என்றும் அல் ஜசீரா போட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்போது கூறுகிறார்கள், B-52 ரக நியூக்ளியர் குண்டுகளை சுமந்து செல்கின்ற விமானங்கள் வந்து இந்த சிலி பிரதேசத்தில் இருந்து மேற்கு ஆசியாவை நோக்கி இன்று சென்று கொண்டிருப்பதாக எல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தாலும் ஒரு முழு அளவிலான போரை நடத்துவதற்கான நிலையில் இப்போது அமெரிக்கா இல்லை. அந்த இழப்புகள் அவ்வளவு தூரமாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் வந்து ஏதாவது ஒரு டீலை கொண்டு வர வேண்டும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த முற்றுகையை வைத்துக்கொண்டு ஏனைய நாடுகளை தன்னிடம் ஒரு எண்ணெய் உடன்பாட்டுக்கு எழுதி கொண்டு ஒரு 25 வருடம் 10 வருடம் 15 வருடம் என்று எழுதி கொண்டு இதை அகற்றிவிட்டால் அதுக்கு பிறகு அவர்கள் இந்த ஒப்பந்தப்படி எண்ணெயை வாங்கத்தான் வேண்டும். அந்த ஒரு நிலைக்காக. ஏனென்றால் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் கப்பலை அமெரிக்காவின் விமானம் சுட்டு தாக்கி சேதப்படுத்தி இருந்தது. 24 பேர், அதில் இந்தியர்கள்.
அவர்களை ஓமான் கடற்பகுதியில் வைத்து இந்த F-18 விமானத்தால் இயந்திர பகுதியை நோக்கி ஏவுகணையை ஏவியிருந்தார்கள். பிறகு அவர்களை உலங்கு வானூர்தி மூலம் மீட்டிருந்தார்கள். இன்று பெரு நாட்டின் கப்பல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இப்போது ஈரான் கப்பல் மீது தாக்குதலை நடத்துவதில்லை, ஏனைய நாடுகள் மீது தான் தாக்குதலை நடத்துகிறார்கள், ஈரான் போர்ட்டுக்கு போகாமல் இருப்பதற்காக. ஆனால் ஈரான் இப்ப எல்லோரும் கூறுகிற, ட்ரம்ப் கூறுகிறார் ஈரான் பிசினஸ் பூச்சியமாக இருக்கின்றது என்று சொல்லி. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால், இந்த போரினால் ஈரான் எண்ணெய் வருமானம் 80% உயர்ந்திருக்கிறது. முன்பு சரியான $60 வித்த எண்ணெய் இப்போது $100 விற்கிறார்கள். அதுக்கும் கூடுதலான டிமாண்ட். என்னடா சவுதி அரேபியாவோட இல்லை, ஈராக்கின் எண்ணெய் வருவதில்லை, இல்லை ஓமான் இல்லை, அப்ப ஈரான் பாகிஸ்தானுக்கு ஊடாக கொண்டு செல்கிறார்கள். ஜப்பான் கூட $2 மில்லியன் செலுத்தி 2 கப்பல்களை ஈரானுடன் பேசி எடுத்திருந்தது வெளியில் தங்களுக்காக. அப்படி பலரும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நிலத்தொடர்ச்சி பின்பக்கத்தில் இருக்கின்றபடியால் அவர்கள் அந்த லேண்ட் வழியாக சீனாக்கும் மற்ற நாடுகளுக்கும் எண்ணெயை கொண்டு செல்கின்றார்கள். நல்லது அரசு, நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கியபடியால் நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு, நேயர்களே நீங்களும் இந்த காணொலியை பாருங்கள், பிரயோசனமாக இருக்கும். எங்களால் இயல்பான வரைக்கும் சரியான ஆய்வு செய்து சரியான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை ஞாபகமாக மறந்து விடாமல் கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள், நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றிகளை கூறிக்கொண்டு அரசு, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.